மணத்தக்காளி கீரை மசியலுக்கு பருப்பு வந்து வெந்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ரசம் தாளிச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இதில் நான் விட்டுக்கிறேன். நீங்கள் நெய் நல்லெண்ணெய் என்ன வேணாலும் விட்டு சாப்பிட்டுக்கோங்க. வெறுமை சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளம் ஒன்று தொட்டுக்கு வச்சுருக்கேன். இதான் நம்ம வீட்டோட இன்றைக்கி லஞ்சு, சிம்பிளாக லஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, மசியலுக்கு பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக வெந்திருக்கு. இதை ஒரு பேனு எது இருக்கோ அதில் நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் ஒரு மண் சட்டியில் இதை நான் மாற்றிருக்கேன். இப்போ குக்கரில் பைத்தம்பருப்பு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, பெருங்காயம், மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஒரு 3 சவுண்டு விட்டேன். இந்த அளவுக்கு எனக்கு அழகாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம இந்த கீரையை போட்டுக்கலாம். அப்படியே கலந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து முள்ளங்கி கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். அப்போ லைட்டாக மூடினேன். ஒரு நிமிஷம் மூடி வச்சேன். அப்போ இன்ஸ்டாவில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, கீரையை மூடக்கூடாதுன்னு. ஆமாங்க, கீரையை மூடி வேக வைக்கக்கூடாது, திறந்து தான் வேக வைக்கணும். அந்த நேரத்தில் நான் வந்து வீடியோ எடுக்கும்போது பூச்சி பறந்துட்டு வந்துட்டு இருந்தது ஜன்னல் வழியாக. அதனால் நான் வந்து மூட வேண்டிய ஒரு கட்டாயம், அதனால் நான் மூடினேன். கீரையை மூடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம தண்ணியே விடலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த கீரையிலேயே நமக்கு வந்து தண்ணி விடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இது வந்து 3 மினிட்ஸ் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம், கிளறிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கீரையில் இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே இதுவாகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் நல்லா கிளறி விடுறேன். அந்த கீரை க்ரீன் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஒரு ஸ்பூனு. அதை பாருங்கள், அது வந்து சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாக ஒரு அந்த டேஸ்ட் கொடுக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் மசியாது கடலைப்பருப்பு. பார்த்தீங்களா, நடுவில் மாட்டுது பாருங்கள். இது வந்து பைத்தம்பருப்பு மசிஞ்சிடும், கடலைப்பருப்பு மசியாது. அது வந்து அந்த டேஸ்ட் ஆனால் வெந்திருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் வந்து பச்சை மிளகா தான் காரம் போட்டிருக்கேன். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் இந்த நேரத்தில் குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த சாம்பார் எஃபெக்ட் கிடைக்கும். மசியல் ஃபீல் இல்லாமல் சாம்பார் எஃபெக்ட் கிடைக்கும். ஆனால் மசியல் அப்படின்னா பருப்போட டேஸ்ட்டும் கீரையோட டேஸ்ட்டும் தான் இருக்கணும், காரம் நிறைய இருக்கக்கூடாது. அதனால் நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஊற்றிக்கலாம். இது அப்படியே நம்ம கடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து கடைய மாட்டாங்க, அப்படியே வச்சுருவாங்க. ஆனால் குழந்தைகள் சாப்பிடும்போது திப்பியாக மாட்டக்கூடாது இல்லையா, அதனால் நம்ம வந்து மத்தில் வந்து வச்சு இந்த மாதிரி லைட்டாக கடைஞ்சிக்கலாம். மணத்தக்காளி கீரை வந்து லைட்டாக கொஞ்சம் கசப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க, சிறு கசப்பு. அது கசப்பு தெரியாது நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் போடும்போது. பட் ரொம்ப டேஸ்ட் கண்டுபிடிக்கிறவங்க லைட்டாக சொல்லுவாங்க கசப்பு இருக்குன்ட்டு. ஆனால் ரொம்ப 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 நல்ல ஒரு சத்தான ஒரு கீரை. வெறுமையே 2 இலை அதை நம்ம சாப்பிட்டோன்னா வாய் புண்ணு, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய புண்ணு இதெல்லாம் ஆறிடும்னு சொல்லுவாங்க. ஸோ மணத்தக்காளி கீரையோடைய எஃபெக்ட் இதுதான். அதை கடையும் போதே அந்த கீரையோட வாசனை அப்படி வருங்க. கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் காரத்துக்கு. நல்லா ஒரு 4-5 மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எங்களுக்கு பிடிக்கும் அதனால் நான் போடுறேன், உங்கள் விருப்பம். பூண்டு ஒரு 4, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 நம்ம விருப்பம் தாங்க. கருவேப்பிலை, பெருங்காயம், சூப்பரான கீரை மசியல் ஃப்ரெண்ட்ஸ். மணத்தக்காளி கீரை மசியல் ரெடி. இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக ஒரு லஞ்ச் முடிச்சிருக்கேன். சுட சுட வடித்த சாதம் வச்சுட்டு மணத்தக்காளி கீரை வந்து மசியல் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்களா, சூப்பரான மணத்தக்காளி கீரை மசியல். ரசம், நான் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு அழகாகவே காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து அப்பளம் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன். வாழைத்தண்டு பொரியல் பண்ணணும்னு நினச்சேன், இதுவே போருன்னிட்டாங்க. முதல்ல ரசத்தை கப்பில் ஊற்றிக்கலாம். சாதம் போட்டுக்கிறேன். மணத்தக்காளி கீரை மசியல் இதை அப்படியே இதில் நான் விட்டுக்கிறேன்.
நீங்கள் நெய் நல்லெண்ணெய் என்ன வேணாலும் விட்டு சாப்பிட்டுக்கோங்க. வெறுமை சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளம் ஒன்று தொட்டுக்க வச்சுருக்கேன். இதான் நம்ம வீட்டோட இன்றைக்கி லஞ்சு, சிம்பிளாக லஞ்சு. ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அடிக்கடி வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.